நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். ஒவ்வொரு செயலையும் தொடங்கும் பொழுது எனக்குள்ளிருந்தும் உங்களுக்குள்ளிருந்தும் ஒரு ஆன்மீக ஒளி எழும்ப வேண்டும். எந்த செயலை தொடங்கினாலும் செட்டி மக்கள் கப்பலுக்கு செந்தூரான் துணை என்பது போல நாம் ஒவ்வொரு செயலை தொடங்கும் பொழுதும் இறைவனை அன்போடு மேடைக்கு அழைப்போம். இப்பொழுது உங்களுக்காக இறைவணக்கம் பாட வருகிறார்கள் சிவகாமி நாகப்பன். गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नो दिवसीदसादनं प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीन्नाम वित्रयवतु. गणेशाय नमः, सरस्वत्यै नमः, श्रीगुरुभ्यो नमः. हरिः ओं. 12 ज्योतिर्लिंग स्तोत्रम. शिवपेरुमानोड 12 ज्योतिर्लिंगतोड स्तोत्रम. सौराष्ट्रे सोमनाथञ्च श्रीशैले मल्लिकार्जुनम् उज्जयिन्यां महाकालं ओङ्कारममलेश्वरं परल्यां वैद्यनाथञ्च टाकिन्यां भीमशङ्करं सेतुबन्धे तु रामेशं नागेशं तारुकावने वाराणस्यां तु विश्वेशं त्र्यम्बकं गौतमीतटे हिमालये तु केदारं गुष्मेशं च शिवालये एतानि ज्योतिर्लिङ्गानि सायं प्रातः पठेन्नरः சப்தஜன்மகிருதம் பாபம் ஸ்மரணேன விநஷ்யதி. ஓம். எல்லோருக்கும் இன்பமயமாய் விழா தொடங்க வேண்டும். இந்த ஆண்டு இனிதே நடைபெற வேண்டும். எங்கும் மங்களம் தங்க வேண்டும். செல்வம் பெருக வேண்டும். குன்றாத மக்கள் செல்வம் வேண்டும், குறைவில்லாத நோய்கள் இல்லாத வாழ்க்கை வேண்டும். இப்படி ஆண்டுதோறும் நாம் ஆண்டாண்டாக வேண்டிக் கொண்டிருக்கும் நல்ல எண்ணங்களோடு எண்ணிய முடிதல் வேண்டும், நலவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும்,
தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நம்முடைய ஆண்டு விழாவிற்கு இனிதாக மங்களகரமாக குத்துவிளக்கு ஏற்ற ஐமுக நாயகிகளாக ஐவரை குத்துவிளக்கு ஏற்கும்படி அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஐவரும் கூடி ஒரு முகமாக இனிமுகமாக இனிதே இந்த ஆண்டு தொடங்கவும் இனிவரும் ஆண்டுகள் நன்மையாக முடியவும் விளக்கேற்றும்படி அன்புடன் அழைக்கின்றோம். தலைவர் அவர்கள் திரு அரு நடராஜன் அவர்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்க அண்ணனை அன்புடன் அழைக்கின்றேன் மேடைக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். திருப்பி சொன்னாத்துக்கு நல்லா இருக்கும். குட் மார்னிங். சென்னை வாழ் அரிமளம் நகரத்தார் சங்கத்தின் 7ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகிறேன். முதலாவதாக அண்ணன் எஸ் முத்துக்குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அண்ணன் அவர்கள் நம் சமூகத்திற்கு தொடர்ந்து ஆற்றி வரும் நல்ல பணிகளை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இருந்தாலும் மரபு கருதி ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிடுகிறேன். காசியிலே சிக்ரானந்தவனம் மீட்கப்பட்டதில் அண்ணனுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. அண்ணன் போலீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு மதிப்புமிக்க ஒரு போஸ்ட்டில் வேலைக்கு சேர்ந்தாங்க. கவர்மெண்ட்டில் என்ன சம்பளம் வாங்கினாங்களோ அதே சம்பளத்தை அந்த கம்பெனிலே வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த சிக்ரானந்தவனத்துக்காக அடிக்கடி அங்கே காசிக்கும் காரைக்குடிக்கும் போய் வந்ததுனாலேயே அந்த பணியை அந்த வேலையிலிருந்து அண்ணன் அதிகமாக லீவ் போடுகிறோம், இனிமேயும் இந்த பதவியில் தொடரக்கூடாது என்று அந்த கம்பெனிலேருந்து வெளியில் வந்து அவங்க பர்சனல் லாஸ் அது அண்ணனுக்கு. அது அண்ணன் அந்த பெருசாக எடுத்துக்கல. நம்ம சமூகத்திற்கு நம்ம ஒரு சேவை செய்யணும், அந்த பெரிய இடத்த மீட்டு கொடுக்கணுங்கிறத அதனுடைய பங்கு மிக முக்கியமானது. ரெண்டாவதாக நகரத்தார் நலன் என்ற ஒரு அமைப்பின் நிறுவனர். அது ஒரு அமைப்பை ஆரம்பித்து நம்ம ஊரில் உள்ள 76 ஊர்களுக்கும் சென்று அங்கே யார் வசதி குறைவாக இருக்கிறார்களோ அவங்கள கண்டறிந்து அவங்களுக்கு 3 வேளையும் உணவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க அமைப்புலேருந்து அதுக்கு செலவு பண்ணுறாங்க. அந்த ஊரில் உள்ள வசதி படைத்தவர்களை ஆர்கனைஸ் பண்ணி யாருக்கு உதவி தேவை, யாருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் என்ற ஐடென்டிஃபை பண்ணி 2 பேரையும் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு இப்போ சாப்பாடு போயிட்டு இருக்குது. அதே அமைப்பு படிப்பு வசதி குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு படிப்பதற்காக அந்த அமைப்பு செலவு பண்ணிகிட்டு இருக்கு. முதியோர்கள் மருத்துவ நலத்தையும் அந்த அமைப்பு சிறப்பாக செயல்படுத்தினா அதுக்குன்னு ஒரு ஆப் ரெடி பண்ணி அதில் டோனரும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், யாருக்கு உதவி செய்ய விரும்புகிறேன்னு ரெஜிஸ்டர் பண்ணலாம், யாருக்கு பயன் வேணும் உதவி வேணுங்கிறவங்களும் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த 2 பேர்லையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஆப் அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். மிக எல்லாருக்கும் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக ஆத்திச்சுடி, நம்ம குழந்தைகளை எல்லாம் ஒன்றாக இணைச்சு அது ஆத்திச்சுடி சொல்லிக் கொடுக்குறது, நம்ம பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு அமைப்பை அரங்காவலராக இருக்காங்க. இந்த அமைப்பு இவங்க ஆரம்பிச்சுட்டு அந்தந்த ஊரில் உள்ள நகரத்தார் சங்கங்களை இணைத்து அந்த அமைப்பு திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக இப்போ புதுசாக ஒன்று கோவிலூர் சாமிகளுடைய ஆலோசனைப்படி நம்முடைய செட்டிநாட்டு ஊர்களில் உள்ள பழமையான வீடுகள் இடிந்து போய்விடக்கூடாது என்ற ஒரு பெரிய நல்லெண்ணத்தோடும் அந்த வீடுகளை பராமரித்து புதுப்பித்து தரும் பணியை இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதில் 5 டைரக்டர்ஸ், அண்ணன் அதில் ஒரு முக்கியமான டைரக்டர்ஸ். நம்ம வீடுகள் யாராவது புதுப்பிக்கப்பட வேண்டும்னா 3 கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க. ஒன்று, நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுறங்க, ஐடியா மட்டும் அவங்க கொடுப்பாங்க. இல்லை எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியலை அப்படின்னா அதுக்காக ஒரு இன்வெஸ்டரை கூட்டியாந்து அந்த வீடை புதுப்பித்து தர்றாங்க. அதில் அந்த வீடு வியாபார நோக்கத்துக்காக ஒரு 10 ரூம் உள்ள வீடாக இருந்ததுன்னா அது ஒரு ஹோட்டலாகவும் ஒரு ரிசார்ட்டாக மாற்றுறாங்க. இல்லை ரூம்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா கல்யாண மண்டபமாக மாற்றுறாங்க. 3வது அப்படி எதுவும் ஹெரிட்டேஜ் வீடு சின்னமாக இருந்ததுன்னா ஹெரிட்டேஜ் வீடாக மாற்றுறாங்க. நம்ம வீடுகள் இடிந்து விடக்கூடாது என்பது தான் அவருடைய முக்கியமான நோக்கம். இந்த அமைப்பு எல்லோராலும் வரவேற்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்புகளை தொடர்ந்து செய்து வரும் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்கள் பணி மீண்டும் தொடர வேண்டும். இரண்டாவதாக அண்ணன் சோமசுந்தரம் வந்திருக்காங்க அரிமளத்துலேருந்து. அண்ணன் எல்லாருக்கும் நல்லா தெரியும். கோடகநல்லூர் சுந்தரசாமி கோயிலுக்கு காரியக்காரராக இருக்கிறாங்க. அண்ணன் பொறுப்பேற்றதிலிருந்து அந்த கோயில் மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது.
அரிமளத்தில் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அங்கே குரு பூஜை நடக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு நடத்திட்டு இருக்காங்க. மிக சிறப்பாக அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த ஆண்டு நம்மளுடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலின் பாதுகாப்பு பெட்டக மையத்தின் செயலாளராக அண்ணன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அண்ணாமலை அண்ணன் வந்திருக்காங்க. அண்ணன் வந்து கல்பாக்கத்தில் அணுசக்தி துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள். நம்ம அரிமளத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்கள். அரசாங்கத்தால் சொல்லப்படுகிற எந்த நலத்திட்டங்களும் நம்ம அரிமளத்துக்கு மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுல முனைப்போடு இருப்பவங்க. தாசில்தார் ஆஃபீஸ் நம்ம இதில் 10,000 பேர் இருக்கும் மக்கள் தொகை. அரிமளத்தில் 10,000 பேர் இருக்க மக்கள் தொகைக்கு பேரூராட்சி தான் இருக்குது. இப்போ வந்து தாசில்தார் ஆஃபீஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்து கோர்ட் வரைக்கும் போய், அதாவது சில மந்திரிகள் கூட நமக்கு அது ஆதரவு தெரிவிக்கலை. அவங்களோடலாம் ஃபைட் பண்ணி எங்கள் ஊருக்கு தாசில்தார் ஆஃபீஸ் வர வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் உங்களோடு பயணிப்போம் அண்ணன். உங்கள் வருகையை வருக வருக என்று வரவேற்கிறேன். அன்பு நண்பர் சுப்பிரமணியன் வந்திருக்கிறாங்க. யாகசாலை ரத்னா. 2018ஆம் ஆண்டு நமது அரிமளம் கோயிலில் யாகசாலை பொறுப்பை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த செலவில் அந்த கோயிலில், நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் யாகசாலை பணியை மிகச் சிறப்பாக செய்தார்கள். அதற்காக ஒரு பாராட்டுகள், உங்கள் கைதட்டலோடு உங்கள் பாராட்டுகள். அது மட்டுமல்லாது இங்கே வடபழனி முருகன் கோயில், திருச்செந்தூரில் செந்தில்நாதர் கோயில், இப்படி ஏகப்பட்ட சிவாலயங்களுக்கு யாகசாலை பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்றைய சிறப்பு விருந்தினர் ராமகிருஷ்ண சுப்பிரமணியன் அண்ணன் வந்திருக்கிறாங்க. அண்ணனை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. இங்கு உள்ள எல்லோரோடுமே நெருங்கிய நட்பு கொண்டவர். நம்ம அரிமளத்தில் வந்து மண் என் மக்கள்ங்கிற ஒரு தலைப்பட முகநூலில் அழகாக எழுதிட்டு வர்றாங்க. மிக அரிய செய்திகள். அவங்க படித்த வாத்தியாருங்க, அந்த காலத்தில் இருந்த மக்கள்கள் எல்லாருடைய பழக்க வழக்கங்களையும் அதை படிக்கும்போது அது அப்படியே கேரி ஆகுது. நம்ம அந்த காலகட்டத்துக்கே நம்மளை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு பாரம்பரியமான சித்த மருத்துவத்தில் அவங்க அப்பா இருந்தாங்க. இப்போ நம்மலாம் உடம்பு சரியில்லைனா டாக்டர் வீட்டுக்கு போகிறோம். டாக்டருக்கு சரியாயிடுச்சுன்னா டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்கிறோமா இல்லையான்னு தெரியாது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பாட்ட மருத்துவம் பார்க்க வர்றவங்க அவங்க அப்படி விழுந்து கும்பிடுறது எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். அப்பேற்பட்ட பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து இன்றைக்கி சிறப்புரையாற்ற வந்திருக்கிறாங்க. உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இப்போ நம்ம ஊரில் சிவன் கோயிலில் பிப்ரவரி மாதம் 20, 21, 22 ஆகிய தேதியில் மகாருத்ரோகமம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ட்ரஸ்டியும் சேர்ந்து சுப்பிரமணியம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணி அதிருத்ரோகமம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மிக பெரிய அளவில் நடக்க இருக்கிறது. அதை பற்றி அவங்க விவரமாக சொல்லுவாங்க. அதில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த மாதம் டிசம்பர் 3ஆம் தேதி அரிமளத்தில் தஞ்சாவூர் சோமசுந்தரம் அண்ணன் தலைமையில் அன்னபூரணி அறக்கட்டளை என்று ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம ஊரில் உள்ள முதியவர்களுக்கு, சீனியர்ஸ், மூத்த உறுப்பினர்களுக்கு வீடுதோறும் 3 வேளையும் உணவு செய்து கோயிலில் நமக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. குரு பூஜை மடத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல 3 வேளையும் உணவு செய்து அவங்க வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு இருந்தால், நம்ம ஏதாவது ஊருக்கு போனோம்னா நம்ம அங்கே குபேரி ராமண்ணனும் எங்கள் ஆட்சி ராமையாச்சி அவர்களும் அதை பொறுப்பாக நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முன்கூட்டியே அவர்களுக்கு தகவல் சொல்லிவிட்டால் குறைந்த விலையில் மிக அற்புதமாக சுவையான உணவுகளை தயார் செய்து கொண்டு கொடுக்கிறார்கள். இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு, மீண்டும் இந்த 7ஆம் ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி. அடுத்தபடியாக இங்கே அழகாக மலர்ந்துள்ள நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யும் நேரம் இது. அனைவரையும் பேச்சாலே ஈர்க்கின்ற மனிதர், அரிமளத்தின் புகழ்தன்னை எழுதி வரும் மனிதர், இணை சொல்ல முடியாத இனிய நல்ல பண்பாளர் அன்னார் திரு ராமகிருஷ்ணன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களின் ஆன்மீக சேவையை பாராட்டி சென்னை வாழ் அரிமளம் நகரத்தார் சங்கம் வழங்கி மகிழும் நினைவு பரிசினை வழங்குபவர் நம் நிர்வாக உறுப்பினர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். அண்ணனை அனைவரும் பாராட்டுவோம். அடுத்தபடியாக வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர், வற்றாத தொண்டாலே பெயர் கொண்டவர், மங்கா புகழ் கொண்ட மகான் சுந்தர சுவாமிகள் ஆலயத்தில் காரியக்காரர் பொறுப்பில் தன்னலம் கருதாதவர் திரு சோமசுந்தரம் அண்ணன் அவர்களை பாராட்டி சென்னை வாழ் அரிமளம் நகரத்தார் சங்கம் வழங்கி மகிழும் நினைவு பரிசு. நினைவு பரிசினை நம் நிர்வாக உறுப்பினர்கள் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள்.
அடுத்தபடியாக நகரத்தார் நலன் அமைப்பின் நிறுவனர், நல்ல தொண்டாற்றும் வித்தகர், சிகரத்தில் வீற்றிருக்கும் தீரர் திரு ச. முத்துக்குமார் அண்ணன் அவர்களின் சமூக சேவையை பாராட்டி நம் சென்னை வாழ் அரிமளம் நகரத்தார் சங்கம் வழங்கி மகிழும் நினைவு பரிசு. நம் நிர்வாக உறுப்பினர்கள் வழங்கி மகிழும் அழகிய தருணம். அடுத்தபடியாக அணுசக்தி நிலையத்தில் பணி செய்தவர், அஞ்சாமல் நலப்பணிகள் ஆற்றி வருபவர், அரிமளத்தின் நலத்தினிலே ஆசை கொண்டவர், அதிக்காக தினம் உழைக்கின்ற நல்ல மனிதர், அவரது அன்னாரின் சேவையை பாராட்டி திரு அழ அண்ணாமலை அவர்களுக்கு சமூக சேவையை பாராட்டி சென்னை வாழ் அரிமளம் நகரத்தார் சங்கம் வழங்கும் நினைவு பரிசு. நம் நிர்வாக உறுப்பினர்கள் பாராட்டி மகிழ்கின்றார்கள். அடுத்தபடியாக யாகசாலை பணிகளிலே சிறந்து நிற்பவர், ஆகமங்கள் அத்தனையும் அறிந்து கொண்டவர், வேதம் ஓதும் அந்தணர்கள் விரும்புகின்ற மனிதர், வித்தைகளால் ஆன்மீகத்தில் வளர்ந்து நிற்பவர் அன்னார் திரு அரு சுப்பிரமணியன் ஆன்மீக சேவையை பாராட்டி அரிமளம் சென்னை வாழ் நகரத்தார் சங்கம் மகிழும் நினைவு பரிசு. நம்ம கடந்த ஆண்டு நம்மளோடு எல்லா நிகழ்ச்சிகளிலும் தோளோடு தோள் சேர்த்து நம்மோடு பயணித்த விஜயன் ராமநாதன் அவர்கள் இல்லை. இருந்தாலும் அவருடைய நட்பையும் அன்பையும் பாராட்டி அவருடைய மகள் அளமு குமரேசன் வந்திருக்கிறாங்க. அவங்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அவங்க அப்பா இங்கே 10வது மற்றும் 12வது குழந்தைகள் படித்த குழந்தைங்களுக்கு அதிக மதிப்பெண் பெற்ற குழந்தைகளுக்கு ரொக்க பரிசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பணி இன்றும் தொடர்கிறது. அளமுவையும் குமரேசன் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். தொண்டு செய்வதில் முன்னேற்பவர், தூய்மை வழி நாளும் நிற்பவர், தான தர்மங்கள் நிறைய செய்தவர், தான் என்னும் அகந்தையற்றவர், பிறரை மதிக்கும் தன்மை பெற்றவர் நம்ம விஜயன் ராமநாதன் அவர்கள் நினைவாக இந்த விருதை பொண்ணுக்கு கொடுக்குறோம். அண்ணன் பேர் சொல்லி கொடுங்க. இன்னொன்று வேணுமா? சரியா? இன்று விஜயன் ராமநாதன் இல்லாவிட்டாலும் அண்ணனோட சகோதரிகளும் மகள் மாப்பிள்ளை இருப்பது எங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தருகிறது என்று இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்பொழுது முதலாவதாக திரு ச. முத்துக்குமார் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஓய்வு அவர்கள் உங்களோடு அன்போடு கலந்துரையாடுவார். அன்பான உரையை கூற அன்புடன் வரவேற்கிறேன். அண்ணன் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்போம். கரவொலியுடன் வரவேற்குங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நாம் இங்கே எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். இதுக்கு என்ன காரணம்? மண் வாசனை தான். அரிமளம்ங்கிற ஒரு ஊர் தான் நம்மளெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த கனெக்ட் இல்லைன்னாக்க நாம் இன்றைக்கி ஒன்று சேர மாட்டோம். இந்த மண்ணுக்கு நாம் என்ன செய்தோம்? இன்றைக்கி நல்லா இருக்கோம். அங்கே தான் படித்தோம். நாங்கள் எல்லோரும் அங்கே படித்தவங்க தான். எங்களுக்கெல்லாம் முதல்ல கிரிக்கெட்டை கொண்டு வந்து அரிமளத்தில் அறிமுகப்படுத்துனது மணி அண்ணன் தான். அரிமளம் ஸ்கூலில் கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது. ஆனால் அண்ணன் இப்போ சென்னையில் இருப்பாங்க. அவங்க வரும்பொழுது நாங்களாம் பின்னாடியே போகிறது. அண்ணன் வராங்க கிரவுண்டுக்கு போகணுன்னு. அப்போ கிரிக்கெட்டை சொல்லிக் கொடுப்பாங்க. ரேடியோவில் கமெண்ட்ரி கேட்டு எங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கள்லாம் வளர்க்கப்பட்டோம். இன்றைக்கி அண்ணன் பேச போகிறாங்க, நாங்கள்லாம் கேட்க போகிறோம். அந்த மாதிரி நாங்கள்லாம் மண் வாசனை தான். அந்த ஊரில் வளர்ந்தோம். இன்றைக்கி ஒன்று கூடியிருக்கிறோம். நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தம்பி நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க. விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்குது.
இல்லைன்னா அதெல்லாம் குறைச்சிக்கலாம் நினச்சிருந்தேன். நகரத்தார் நலன் அப்படிங்கிற அமைப்பு என்னன்னாக்க, உள்ளூரில் 76 ஊர்லேயும் சில பேர் சிரமப்படுறாங்க. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் நம்ம இதிலே சில பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் போயிடுச்சு. அந்த மாரி முதிர் கன்னியாவே இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் வயது 65லேருந்து 70, 72 வரைக்கும் இருக்குது. சில வீட்டில் 4 பிள்ளைங்க கல்யாணம் ஆகாமலே இருக்குது, பையனை சேர்த்து விராச்சலையில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்கோட்டை பெரிய வீட்டில் இருக்கிறோம், எல்லா சௌகரியம் வீடெல்லாம் இருக்குது. ஆனால் நித்தியப்படிக்கு பணம் இல்லை. வீடை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது? அந்த வீட்டில் இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு சிரமப்படுறாங்க, வெளியில் சொல்ல வெக்கம், கௌரவம் விட்டு கொடுக்க முடியல. இதெல்லாம் பார்த்தோம். இதை என்ன செய்யலான்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஊராக போனோம். 76 ஊருக்கும் போய் பார்த்துட்டு ஒரு அசஸ்மெண்ட் எடுத்தோம். ஆகா, நம்ம ஊருக்கு போகிறதுனாலே சாப்பாடு கட்டிட்டு போக வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு நேரத்துக்கு போகிற போது வீடை கூட்டி சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகுது, அதுக்கு ஆளை கூப்பிட்றதுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. இதனால பாதி பேர் ஊருக்கே போகிறதில்ல. போனாலும் பக்கத்தூர்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு திரும்பி வர மாதிரி இருக்குது. இந்த சூழ்நிலை மாறணும், ஊருக்கு எல்லோரும் வரணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு முதல்ல போனோம். சாப்பாடு கிடைக்காத ஊரெல்லாம் மெஸ் ஆரம்பிக்க வச்சோம். அப்படி இன்றைக்கி 35 ஊரில் எங்களால் மெஸ் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் சாப்பாடு கிடைக்குது, கட்டிட்டு போக வேண்டிய வேலை இல்லை. அடுத்த கட்டம் கோவிட் வந்த பொழுது எல்லோரும் நிறைய பேர் இங்கேருந்து ஜாயின்ட் ஃபேமிலியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஊரில் கொஞ்சம் பாப்புலேஷன் கூடியிருக்கு. அதுக்கு காரணம் ஊரில் உணவு கிடைக்கிது, 4 பேர் இருக்கிறாங்கங்கிறது தான். இந்த மாற்றம் வந்தது. இந்த முதிர் கன்னிகள்லாம் என்ன பண்ணலாம், அங்கே சாப்பிட வைக்கிறோன்னா அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அவங்கள கணக்கெடுத்து 72 பேர் அப்படி இருக்காங்க. 76 ஊர்லேயும் 72 பேர் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க. இவங்க ஆயுளுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி நம்ம அப்ரோச் பண்ணோம். அதுக்கு ஆனாமூனா ஃபேமிலியிலேருந்து அவங்க ட்ரஸ்ட்லேருந்து கொடுக்குறாங்க, MCTM ட்ரஸ்ட்லேருந்து கொடுக்குறாங்க, ஐயப்பன் சார் அவங்க கோட்டையூர் இதுக்கு கர்நாடகா தானே கொடுக்குறாங்க. இப்படி நிறைய பேர் அவங்கவுங்க டோனர்ஸ் வந்தாங்க. சில இண்டிவிஜுவல்ஸும் வந்தாங்க. வீட்டுக்குள்ளே வளவுக்குள்ளே அண்ணன் தம்பி வீட்டில் பெரியத்தா சித்தின்னு கொடுக்கறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் வாங்க மாட்டேப்பான்றாங்க. தெரியாதவங்க கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்குள்ள உள்ள சின்ன சின்ன ஈகோ. நாங்கள் ஊருக்கு போய் கேட்டோம்னா எங்களை முதல்ல திட்டுவாங்க. நீ யார் இன்றைக்கி வந்துட்ட, இனி எனக்கு சோறு போட போறியா, என்னை பெற்றவனுக்கு தெரியாதா, கடவுளே போடலை அப்படிலாம் எங்களை திட்டுவாங்க. நிறைய திட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் போலீஸில் பூரா திட்டு வாங்கியே பழகிட்டோம். எங்களை யாரும் பாராட்டுறதே கிடையாது. அதனால எங்களுக்கு இது ஒன்றும் பெருசாக தெரியல. நம்ம மக்கள் நம்மளை திட்டுறாங்கன்னு வாங்கிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அப்படி சாப்பிட வச்சவங்க தான் அந்த 72 பேரும். இவங்களுக்கு என்னென்னாக்க பிடிவாதம் ஜாஸ்தி, வைராக்கியம் ஜாஸ்தி, பட்னியாக கூட இருப்பாங்க, அடுத்தவங்கள்ட்ட கை நீட்ட மாட்டாங்க. இதுதான் நகரத்தார். இவங்களை எப்படி அணுகிறது, இவங்களை எப்படி நல்லா வாழ வைக்கிறது, இந்த தன்மை எப்படி உயர்த்துறது, அதுக்காக தான் கொடுக்குறவங்க யார் வாங்கிக்கிறவங்க யாருன்னு தெரியாமல் பண்ணோம். அதுக்கு தான் அந்த நகரத்தார் நலன் ஆப்பு. இன்றைக்கு வரைக்கும் கொடுக்குறவங்களுக்கும் வாங்கிக்கிறவங்களுக்கும் நாம் கொடுக்குறோன்னு தெரியும், யார்கிட்ட வாங்குறோன்னு வாங்குறவங்களுக்கு தெரியாது, வாங்கிக்கிறவங்களுக்கு நாம் யார் கொடுக்குறோன்னு தெரியாது. இது மாதிரி தேவைப்பட்டால் கனெக்ட் பண்ணலாம். எல்லாரும் எங்கள் ட்ரஸ்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையில் இந்த சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் கௌரவ குறைச்சல் இல்லை, யாருக்கும் தனி மனித வருத்தம் இல்லை. கொடுக்குறவங்களும் சந்தோஷமாக கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறவங்களும் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, நிறைவாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. ஊருக்கு போகிற போது எங்களால் பார்க்க முடியுது. இதை நாங்கள் எங்கேயும் வெளியில் சொல்கிறதில்ல. இன்றைக்கி தம்பி ஆரம்பிச்சிட்டதுனால உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டியதாக போச்சு. அடுத்த பாயிண்ட்டு, நகரத்தார் ரூட் ஃபவுண்டேஷன். இது இந்த மண் வாசனைன்னு சொன்ன பாருங்கள், சின்ன வயசில் எது மனசில் பதியுதோ அதான் கடைசி வரைக்கும் வாழ்க்கை. அதனால தான் சிறு வயசுலேயே நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம படித்த வாத்தியாரெலாம் ஞாபகம் இருக்கார், ஸ்கூலில் கற்றுக் கொடுத்தவங்க, காலேஜில் படித்தவங்க ஞாபகம் இல்லை. ஏன்னா அதுதான் வாழ்க்கை. அதிகமான நேரம் குழந்தைகள் ஆசிரியர்களோடு அந்த வயசில் இருக்கிறாங்க, பெற்றோரோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி பெற்றோர்கள் அந்த வாய்ப்பை இழந்துக்கிட்டே வரீங்க. அதனால தான் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வருது. பெற்றோர்கள் சம்பாத்தியம் முக்கியம் இல்லை, குடும்பம் முக்கியம். குடும்பம் முக்கியம்னா ஒருத்தர் சம்பாரிச்சா போகிறோம், அதுக்குள்ளே சிக்கனமாக வாழ பழகிக்கணும். ஆசைகளும் கம்பேரிசனும் தான் நம்மளை கெடுக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டோம்னா சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது கிடைக்குதா,
பிள்ளைக்குட்டியை பார்க்கலாம், குடும்பத்தை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி எனக்கும் கார் வேணும், எனக்கும் ஃப்ரிட்ஜ் வேணும், எனக்கும் இந்த வசதி வேணும் அப்படின்னு கம்பேர் பண்ணும் பொழுது தான் நம்மளே நம்மளை வருத்திக்கிறோம். நாமளே நம்மளுடைய வாழ்க்கையை இழந்துட்டு போகிறோம், வயதை வாலிபத்தை இழக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும். தேவைக்கு வாழ்ந்தால் போகிறோம். அதை கொஞ்சம் முயற்சி பண்ணால் நல்லது நடக்கும். இந்த நகரத்தார் நலனில் ரூட் ஃபவுண்டேஷனில் 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆத்திச்சூட்டின்னு ஒரு ப்ரோக்ராம் 25 சென்டரில் நடக்குது. 25 நகரத்தார் சங்கங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் 127 ஆட்சிமார்கள் கிளாஸ் எடுக்கிறாங்க. எல்லாரும் ஆட்சிகள் தான். ஆட்சிகள்லாம் நம்ம நினைக்கிற மாரி கஷ்டப்படுறவங்கலாம் யாரும் இல்லை, எல்லாம் கோடீஸ்வரிங்க. எல்லாரும் நல்லா படித்தவங்க, வசதியாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன உடனே அந்த கருத்து புரிஞ்சு நாங்களே செய்கிறோன்னு சொல்லி ஒரு சென்டரும் அவங்கவுங்களே அதை நடத்திக்கிட்டு வராங்க. ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க, காம்படிட்டிவாக நடத்துகிறாங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தை இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. 681 குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 25 சென்டர்லையும் 681 ஃபேமிலியை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த பிள்ளைங்கள்லாம் நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, கலாச்சாரம் என்ன, நம்ம தர்மம் என்ன. நகரத்தாருக்கு இன்றைக்கும் பேர் புகழ் இருக்குன்னா பணத்துக்காக இல்லை, தர்மத்துக்காக இருக்குது. பணம் வச்சுருந்தவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியாது. தர்மம் பண்ணதுனால தான் நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கிறோம். அந்த தர்மத்தையும் நம்ம விடக்கூடாது. நடுவில் கொஞ்சம் தொய்வு விழுந்துருச்சு. மீண்டும் அந்த தர்மம் கொண்டு வரணும்னா நம்ம வியாபாரம் பண்ணோம். வியாபாரம் பண்ணும்பொழுது தர்மத்துக்குன்னு ஒரு கணக்கு எழுதணும். புது கணக்கு எழுதுகிற அன்னைக்கு சாமிக்கெல்லாம் எழுதிட்டு தர்மத்துக்குன்னு எழுதணும். தொழில் செய்து முடித்த உடனே லாபத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி தர்மத்துக்கு எடுத்து வச்சுட்டு பண்ணோம். அப்படி சேர்த்து வச்ச தொகை தான் இன்றைக்கி இவ்வளோ பள்ளிக்கூடம் ஊர் பூரா 140 எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் நகரத்தார் மட்டும் கட்டியிருக்கோம். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. 3 யூனிவர்சிட்டி நகரத்தார் பண்ணியிருக்கிறோம். பல 1000 கோயில்களுக்கு தர்மம் பண்ணியிருக்கிறோம். எல்லா ஊர்லேயும் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பூரா நம்ம போயிருக்கிறோம். கொழும்பில் நம்ம கோயில் இருக்குது, பர்மாவில் கோயில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது. எங்கே போனோமோ எல்லா இடத்துலையும் கோயில் கட்டியிருக்கோம். கோயிலை சார்ந்து வாழ்ந்துருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஒழுக்க சீலர்கள் உள்ள குடும்பம் நகரத்தார் குடும்பம். நம்மளுக்குன்னு ஒரு பாரம்பரியம், அந்த ட்ரேட்மார்க் இருக்குது. அதை மீண்டும் கொண்டு வரணும்னா திருப்பி தொழிலுக்கு வரணும், தர்மம் பண்ணணும். அதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தைரியம் வரணும். அந்த தைரியம் வர்றதுக்கு ஆட்சிமார்கள் தான் பொண்ணு கொடுக்கணும். பையன் வேலை பார்த்தா தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, அதான் பிரச்சனையாக இருக்குது. தொழில் பண்ணாலும் கொடுப்பேன்னு சொல்லணும். அந்த காலத்தில் குடும்பத்தை பார்த்து கொடுத்தீங்க. இந்த காலத்தில் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு கேட்குறீங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஆட்சிமார்கள் நினச்சா மட்டும்தான் கலாச்சாரம் மாறும், சமூகம் புறப்படும், முன்னேறும். நகரத்தாரெலாம் போய் பர்மாவில் கொண்டு வைத்தாங்க. ஆட்சிமார்களை தான் சிறுவாடு சேர்த்து குடும்பத்தை காப்பாற்றினீங்க. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் உங்கள் சிறுவாடு தான் இன்றைக்கி குடும்பத்தை தான் காப்பாற்றிருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேருந்து எதுவும் கொண்டு வர முடியல, நடந்து வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி திருப்பி வந்திருக்கோம் வெளியில். எப்படி வந்தோம்? உங்களுடைய நம்பிக்கை. நகரத்தாருக்குன்னு உள்ள குவாலிட்டிஸ் இருக்குது. அது மீண்டும் வரணும்னா நம்மளுக்குள்ள தர்மம், தொழில் இதை மறக்கக்கூடாது. அதை மறக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த குழந்தைங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த குழந்தைங்களாம் நல்லா படிச்சுட்டு வராங்க. இப்போ ஒரு ஆண்டு விழா நடத்துனாங்க. அந்த ஆண்டு விழாவில் ரொம்ப நல்லா வெளிப்பட்டுச்சு. இப்போ தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னமும் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். இது நம்ம முத்துவள்ளியெல்லாம் அதில் இருக்கிறாங்க. அண்ணாநகர் சங்கத்தில் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுமாரி நிறைய பேர், எல்லாருக்கும் அந்த இன்வால்மெண்ட் இருக்குது. எல்லா ஊர்லேயும் இது நடக்குது. 25 சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கு. இது 12 வயது வரைக்கும். 13 வயதிலிருந்து 16 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு வருஷத்தில் ஒரு முறை தஞ்சாவூரில் பிளாசம் ஸ்கூலில் 3 நாள் கேம்ப் நடத்துகிறோம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு நடத்துகிறோம். ஏன்னா அந்த பிள்ளைங்க அடுத்த கேரியர் எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், குழந்தைங்க எப்படி ஒருத்தர் பிஹேவ் பண்ணணும். எல்லாம் ஒத்த பிள்ளையாக போச்சு. வேற எங்கேயும் சேர்க்க மாட்டேங்கிறோம். திருவிழாவுக்கு கூட்டு வர மாட்டேங்கிறோம். முன்னாடியெல்லாம் ஒரு வாரம் கல்யாணம், சொந்த பந்தெல்லாம் கூடி சாப்பிட்டோம். இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சு. ஒரு வேலைக்கு வந்துடுச்சு. அதுவும் வரும்பொழுதே பொண்ணழைச்சி வீட்டுக்கு வரல பேகை மாட்டிட்டு வரோம். பங்காளி நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்துங்கன்ட்டு போயிடுறோம். பஸ்ஸுக்கு போகணும், மெட்ராஸுக்கு போகணும், எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வரும். ஸோ காலத்தின் கட்டாயம். நாம் கூடி மகிழ்தல், கூடி சாப்பிட்றதெல்லாம் குறைஞ்சி போச்சு. இந்தமாரி இடங்களில் தான் இவ்வளோ பேரை பார்க்க முடியுது.
அதனால தான் கிடைக்கிற வாய்ப்பை விட்டுறவனால தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த தஞ்சாவூர் கேம்பில் இந்த குழந்தைங்க ஒன்று சேருது. 13 வயதுலேருந்து 16 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்கள அங்கே சேர்க்குறோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி சம்மர் வெக்கேஷனில் நடக்குது. நீங்கள் யாரும் விருப்பப்பட்டாலும் உங்கள் குழந்தைங்கள பதிவு பண்ணிக்கலாம். அந்த 3 நாளில் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகுப்புகள் இருக்குது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ளஸ் நம்ம கல்ச்சரை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்து 17 வயசுலேருந்து 24 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு அடல்ட்டுக்கு ஏஎம்எம் ஸ்கூல் கோட்ரூபுரத்தில் எவ்வரி டிசம்பர் 2 நாள் கிளாஸ் எடுக்கிறோம். அதுக்கு அமெரிக்காவிலேருந்து சின்ன நடேசனை வராங்க. வந்து இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குது, எதை நோக்கி நம்ம போனோம், ஒவ்வொரு முறையும் நம்மளுக்குள்ள சோழர்களுக்கு நம்ம முடிசூட்டியிருக்கோம், ஆளுகின்றவங்களோட கூட அசோசியேட் பண்ணியிருக்கோம், பாலிசிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது, பிரிட்டிஷ்காரன் போன ஊருக்கெல்லாம் நம்மளும் போய் வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி பொலிட்டிக்கல் கனெக்ட் நம்மளுக்கு குறைஞ்சி போச்சு, அந்த விஷன் நம்மளுக்கு குறைஞ்சி போச்சு. நாம் எதை நோக்கி வியாபாரம் பண்ண போகிறோம், இன்னும் 5 வருஷம் கழித்து எப்படி இருக்கும், 10 வருஷம் கழித்து எப்படி இருக்கும்னு அந்த தூர பார்வை நம்மளுக்கு இல்லை. ஏஷியாவிலே முதல்ல ஹைரைஸ்டு பில்டிங் எல்ஐசி பில்டிங் தான். அதை கட்டினது முருகப்பா குழுமம். அதை ஆர்டர் கொடுத்தவங்க எம்சிடிஎம். அதான் அன்னைக்கு வந்த முதல் ஹைரைஸ்டு பில்டிங் ஏஷியாவில். இன்றைக்கி நிறைய வந்திருக்கலாம், பாம்பே வந்துடுச்சு, பட் முதல் பில்டிங் அதுதான் ஏஷியாவிலே. அப்போது 47 வயசில் இறந்து போயிட்டார் எம்சிடிஎம். இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தாருன்னா எவ்வளோ வந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆளுங்களுக்கு அந்த விஷனரி இருந்தது, என்ன நடக்கும் பின்னாடி என்ன பண்ணணும்னு ஒரு விஷனரி இருந்ததுனால தான் தொழில் பண்ணாங்க. அது வரணும்னா நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரணும். இதில் எவ்வளோ பேர் நியூஸ் கேட்குறோம், எவ்வளோ பேர் பேப்பர் படிக்கிறோம், எவ்வளோ பேர் கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப குறைவு. அதனால தான் நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மள்ட்ட அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, ஒற்றுமை இருக்குது, பணமும் இருக்குது. தொழிலுக்கு பணம் பிரச்சனையே இல்லை. என்சிசின்னு ஒரு அமைப்பு இருக்குது, நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். எவ்வளோ வேணாலும் பணம் தரேன்றாங்க, உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் கரெக்டாக இருந்தால். தைரியம் இருக்குது, பண்ணலான்னாக்கா ப்ராஜெக்ட் எடுத்துட்டாங்க, பணம் கிடைக்கும். என்சிசிங்கிற அமைப்பு எவ்வளவோ ப்ரொமோட் பண்ண பார்க்குறாங்க, வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. இது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம், செய்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போது தம்பி சொன்ன மாதிரி மண் வாசனைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, உலகத்திலே 2 கம்யூனிட்டி தான் பெருசாக தொழில் பண்ணுறவங்க. ஒன்று ஜூஸும், 2வது நாட்டுக்கோட்டை செட்டியார் தான். அவனுக்கு இடம் இல்லை, அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஐயாக்கள் 200 வருஷம் முன்னாடியே ராஜா கிட்ட பட்டயம் வாங்கி செட்டிநாடுன்னு ஒரு பகுதியை உண்டாக்கி 96 வில்லேஜுக்குள்ளே நம்மளை கொண்டு வச்சு எந்த ஊருக்கு போனாலும் ஊரில் வந்து விசேஷம் பண்ண வச்சு அந்த கனெக்டை உண்டாக்குனாங்க. இன்றைக்கி நம்மெல்லாம் தைரியமாக வீட்டில் வீடை கட்டி வச்சுட்டு எங்கே சம்பாரிச்சாலும் கொண்டு வந்து ஊரில் விசேஷம் நடத்திட்டு சந்தோஷமாக இருக்கிறோம். இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இருக்கிற அமெரிக்காவிலே கல்யாணம் நடக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ இந்த நாட்டுக்கோட்டை வீடெல்லாம் என்ன ஆகுறது, யாரும் பராமரிக்க முடியாமல் போகுது. வீட்டுக்குள்ளே பங்குக்குள்ளே சண்டை பிரச்சனைகள். இதை என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணோம். கோயிலூர் சாமிகள் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஐடியா படி குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஏஆர்எல் சுந்தரேசனை, வள்ளியப்பன் அட்வொகேட் பழவாங்குடி, அவங்க வந்து மயிலாப்பூரில் இருக்காங்க. சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் அவங்க நேராக கூப்பிட்டு மீடியேஷன் பண்ணிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கிட்ட பணம் இல்லையோ பணங்காசு கொடுக்கறதுக்கு இஎம்சி பழனியப்பண்ண, அவங்க புதுவயல், ஆம்பா பழனியப்பண்ண பள்ளத்தூர், அவங்க 2 பேரும் ஃபைனான்சியல் பார்ட் நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் ஒரு பேனல் ரெடி பண்ணுறோம். யாரெல்லாம் ஃபண்ட் பண்ண முடியுமோ அவங்கள ஒன்று சேர்க்குறோம். யாருக்கு பணம் வேணுமோ நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த வீடை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் வந்து நான் டீம் வச்சுருக்கிறேன், வீடை போய் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த வீடை கல்யாண மண்டபம் ஆக்கலாமா, ஹோட்டல் ஆக்கலாமா, கெஸ்ட் ஹவுஸ் ஆக்கலாமா, இல்லை ஈவெண்ட்டு நடத்துறதுக்கு செய்யலாமா, அந்த மாதிரி நான் யோசனை பண்ணி அதுக்கேற்ற சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் என்ன பண்ண முடியுமோ பண்ணி நம்ம அதுக்கு ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்தால் இந்த வீடு இடிபடாது. இனிமேல் எந்த ஒரு நகரத்தார் வீடும் இடிபடாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வழி அப்படின்னு யோசனை பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த முயற்சிக்கு நகரத்தார் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் பேர் வச்சுருக்குறோம். இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்கள் அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது காமன் டு ஆல், நகரத்தார் வீடுகளை பாதுகாக்கணும். இதில் யார் வேணாலும் பில்டராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் டோனராக வந்து ஃபண்டராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வீடு நகரத்தார் வீடு, நான் இன்ஜினியர் வேலை செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் வரலாம்.
நான் வந்து பணம் கொடுத்துக்கிறேன். இதை வந்து ரெவென்யூ ஷேர் பேட்டர்னில் கொண்டு போகலான்னு பார்க்குறோம். ஒரு வீட்லேயும் கிடைக்கிற வருமானத்துலேருந்து ஒரு பகுதியை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸிட் ரூட், சொத்து உங்களுது, பராமரிப்பு உங்களுது, நாங்கள் உங்களை கைட் பண்ணுவோம், உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் பண்ணி தரதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், உங்கள் வீடை நாங்கள் மார்க்கெட் பண்ணுவோம். இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு பெரிய பிளான் பண்ணி இதை ஆரம்பிச்சிருக்குது. நிறைய வீடு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த வீடெல்லாம் இப்போ தை மாதம் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி இனிமேல் நகரத்தார் வீடுகள் இடிபடக்கூடாதுங்கிறது தான் நோக்கம். நம்மளால் இன்றைக்கி ஒரு செங்கல் எடுத்து வைக்க முடியாது. நம்ம ஐயாக்கள் பாட்டையாக்கள் கட்டின வீடு. தயவுசெய்து நீங்களும் தெரிஞ்ச சர்க்கிளில் சொல்லுங்கள். யாராவது இடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா இடித்து வித்துறாதப்பா, மேங்கோப்பை வித்துறாத, பொறுமையாரு, இதுமாரி ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லுங்கள். அது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன். எல்லா விதமான சப்போர்ட்டும் கிடைக்கும். ஒரே ஸ்கேலில் எல்லாரையும் அளக்க முடியாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருக்குது. அதுக்கு ஏற்ற மாரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓப்பனாக அதை பேச வராதனால சொல்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, யார் பிரச்சனைன்னு சொல்லுங்கள், கூப்பிட்டு பேசுவோம். அந்த மாதிரி கூடிய வரைக்கும் பெரிய வீடுகளை பாதுகாக்க முயற்சிப்போம். உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் இனிமேல் ஒரு வீடு இடிபடாதுங்கிறத நீங்கள் பிறந்த வீட்டுக்கு மருமகள்லாம் சொல்லுங்கள், அங்கே உள்ள பங்காளிங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம ஊரில் வீடுகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்ச இடத்துல சொல்லுங்கள். எங்கேயுமே இனிமேல் நம்ம வீடு கட்ட முடியாது. இப்படி 3000 வீடு இருந்த இடத்துல இன்றைக்கி பெரிய வீடு 300 வீடு தான் இருக்குது. இந்த 300 வீடையாவது காப்பாற்றணும், நாட்டுக்கோட்டைங்கிற பேரை காப்பாற்றணுங்கிறது தான் இந்த முயற்சி. என்னங்க, நல்லது நடக்கட்டும். நீங்கள் கூடிய வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்களை சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுங்கள், தாமதிக்காதீங்க. பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே வருது, அதுக்கு எந்த தடையும் போடாதீங்க. பிள்ளைங்களை சந்தோஷமாக இருக்க சொல்லுங்கள், தேவைக்கு வாழுங்க, சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எனக்கு 15 நிமிஷம் தான் கொடுத்தாங்க, டைம் ஆகிடுச்சு. என்னுடைய உரை இதோடு முடிச்சுக்கிறேன். யாருக்கு எந்த உதவி வேணாலும் அப்ரோச் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். எல்லாரும் அரிமளத்துக்கு செய்யணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். நம்ம ஊரில் இன்றைக்கி ஒரு சந்தோஷம் என்னென்னா, சுந்தரசாமி கோயிலே நம்மளுக்கு ட்ரஸ்டி வந்திருக்கிறாங்க. சாமிகளை பற்றி புக் எழுதின அண்ணன் தான் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சுந்தரசாமி எவ்வளோ தூரம் நம்ம கொண்டாடுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம சிறப்பாக இருப்போம். சுந்தரசாமிகள் உண்ணாவிரதம் இருந்து நடராஜ் வீட்டில் தான் அன்னச்சத்திரம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. சத்திரத்தார் வீடுன்னு உங்களுக்கு பேர். இன்றைக்கி தம்பி தான் இருந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். எல்லாம் சிறப்பாக இருக்கணும். நம்மளுடைய பட்டப்பேர், புகழ், பரம்பரை, தர்மம் எதையும் விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் காப்பாற்றுங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், புது வருட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய வகையில் நல்ல முத்துக்களை விதைகளாக விதைக்க வருகிறார் திரு சோமசுந்தரம். பரம்பரை அரங்காவலர் ஸ்ரீ சுந்தர சுவாமிகள் ஆதிஷ்டானம் அண்ணன் அவர்களை அன்புடன் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். மதிப்புமிகு தலைவர் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு இந்த ஆண்டு விழாவிலே இங்கே கலந்து கொண்டு பேச வாய்ப்பளித்த, பெருமைப்படுத்திய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அரிமளம் ஸ்ரீ சுந்தர சுவாமிகள் அதிஷ்டானம் பொறுப்பு ஏற்க சுவாமிகளுடைய கிருபை முக்கிய காரணமாக இருந்தது என்றே கருதுகிறேன். ஏனென்றால் நான் ரிட்டையர் ஆகும் பொழுது பிள்ளையார்பட்டியிலிருந்து ரிட்டையர் ஆன இந்தியன் பேங்க்கில். அதுக்கு முன்னாடி நான் பணிபுரிந்த ஊர்கள் என்று பார்த்தால் புதுக்கோட்டை, சிதம்பரம், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, இறுதியாக பிள்ளையார்பட்டி. ஆகவே சிவஸ்தலங்களாக எனக்கு இந்த வங்கியிலே நான் பணிபுரிய அங்கீகரித்தது எல்லாம் சுவாமிகளுடைய கிருபை. மேலும் சுவாமிகள் அவர்கள் அரிமளம் ஸ்ரீ சுந்தர சுவாமிகள் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலே தான் முதல் கும்பாபிஷேகம் நடத்தினார்கள். கடைசியாக அவருடைய பிறந்த ஊரான கங்கை கொண்டானிலே அவர் கும்பாபிஷேகம் நடத்தி மீண்டும் அரிமளத்துக்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே அரிமளம் திரும்பி வருவதற்கான காரணம் நம் நகரத்தார் அவர்களை பேணி காத்தது தான். அந்த ஒரு அளவிலே தான் அவர்கள் இங்கே வந்து இங்கே ஜீவ சமாதியாக இங்கே வீட்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய முன்னோர்கள் சிவராமன் செட்டியார், அதாவது எனக்கு ஐயாவுக்கு ஐயா, அவருடைய சீடராக இருந்து
அவர்களுடன் பல ஆன்மீக செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அவர்களுடைய அனுகிரகம், அவர்களுடைய ஆசிகள் எங்களுக்கு இருந்ததனாலே தான் நானும் 5வது தலைமுறையாக இப்பொழுது இங்கே சுந்தரசுவாமிகளுடைய பரம்பரை ட்ரஸ்டியாக வந்திருக்கிறேன். ஆனால் இந்த ட்ரஸ்டி ஆகிறதுக்கு முன்னாடி நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு நாள் அன்றைக்கி எங்கள் ஐத்த மகன் முத்துக்குமார் அவர்கள், டிஎஸ்பி முத்துக்குமார் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, ஐத்தா நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய முன்னோர்கள் பார்த்த அந்த சுந்தர சுவாமிகளோட அதிஷ்டானத்தை ஏன் நீங்கள் நிர்வகித்து வரக்கூடாது, அதற்காக ஏன் நீங்கள் செய்யக்கூடாது என்று முதல் பிள்ளையார் சொல்லி போட்டவர்களே அவர்கள்தான். ஆகவே அந்த அளவிலே அன்று முழு மனதுடன் நான் சம்மதித்து ஜூலை மாதம் ரிட்டையர் ஆன 2013 ஆகஸ்ட் 1ஆம் தேதியே நான் இங்கே அரிமளம் வந்து விட்டேன். அந்த அரிமளத்திலே தொடர்ந்து இப்பொழுது நாம் சுந்தர சுவாமிகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் நமது தன்னுடைய எழுத்துக்களினாலே சுந்தர சுவாமியினுடைய வரலாறை எழுதியுள்ள நமது மணியையர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சுந்தர சுவாமிகளுடைய செயல்களை கவியாக பாடி தந்த நமது கவிஞர் பா. செல்லப்பா அவர்களையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அவருடைய பாடல் இன்றைய தினமும் வியாழக்கிழமை தோறும் அங்கே இசைக்கப்பட்டு வருகின்றன. முக்கியமாக இந்த ஊஞ்சல் பாடல் அங்கே இசைக்கப்பட்டு வருகிறது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணன் டூரிங் டாக்கீஸில் கடைசியாக ஒரு பாட்டு போடுவாங்க. இந்த ஒன்னொன்னான்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு முடிஞ்சிருச்சுன்னா அந்த பாட்டு போட்டாங்கன்னா படம் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதை போல் நம்ம சுந்தர சுவாமிகள் அதிஷ்டானத்தில் ஆடுக ஊஞ்சல் பாடல் பாடின உடனே தீபாவளி ஆக போகிறது என்ற அர்த்தம். அந்த அளவிலே அவர்கள் மூலியமாக, மணியர் மூலியமாகவும் கவிஞர் செல்லப்பா அவர்கள் மூலியமாகவும் சுவாமிகள் அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவங்களோட பழகிறதுனால நமக்கும் ஓரளவு இந்த ஆன்மீக அறிவு சற்றே தலை தூக்கி இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். அதாவது பழைய இடத்துல இப்போ சொன்னாங்க ஆத்திச்சூடி எல்லாம் படிக்கணும்னு. ஆகவே இந்த நமக்கு ஔவையார் பாடல்கள் ஒரு பாடலை இங்கே சொல்லி அதை மேற்கோள் காணலாம் என்று இருக்கின்றேன். கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர். படிக்காமல் இருந்தால் கூட படித்தவங்களோடு சேர்ந்து பழகும் பொழுது நமக்கு ஒரு நல்ல அறிவு நாளும் தலைப்படுவர். தொல் சிறப்பின் ஒன்னி பாதிரி பூ சேர்தலால் புத்தோடு தண்ணீர் பூத்து தான் பயந்தாங்கு என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த பன்னீர் பூ தண்ணியில் போட்டோம்னா அந்த தண்ணியும் வாசம் கொடுக்குமா. சுருக்கமாக சொன்னால் பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறும் என்று சொல்வார்கள். அந்த அளவிலே எனக்கும் அவரோடு பழகியது, அவர்களோடு முத்துக்குமார் மற்றும் ஆன்மீக அன்பர்களோடு பழகியது எனக்கு சற்று ஆன்மீக அறிவை கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அவங்க சொன்னாங்க இந்த திங்கிங் வேணும்னு. நாங்கள் இப்போ நம்ம முத்துக்குமார் பேசும்போது லாஜிக்கல் திங்கிங், அந்த திங்கிங் இருந்தால்தான் நம்ம செயல்படுத்தும் போது ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு முல்லா கதையை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு முல்லா ரொம்ப லாஜிக்கல் திங்கிங்லாம் நிறையா இருக்கும். அவருடைய கதையை படித்தோம்னா அதில் சொல்லுவார், ராஜா கூப்பிட்டு சொல்லுவார், முல்லா நீ இப்போ எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும், எனக்கு ஒரு செய்தி சொல்லணும். அந்த செய்தி உண்மையாக இருந்தால் உனது தலை துண்டிக்கப்படும், ஆனால் அதே செய்தி பொய்யாக இருந்தால் நீ தூக்கிலிடப்படுவாய் என்று சொன்னார். முல்லாவுக்கு ஒரே குழப்பம், என்னடா அது, எப்படி இருந்தாலும் நம்ம உயிர் போகுது. நான் ஒரு செய்தியை சொன்னால் அது உண்மையாக இருக்கும், இல்லைன்னா பொய்யாக இருக்கும், எப்படி நம்ம உயிர் போகுது என்று சிந்தித்தார். கடைசியில் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அரசே, என்னை தூக்கிலிடப் போகிறீர்கள் என்று சொன்னார். தூக்கிலிடுறது அது உண்மையாக பண்ண முடியாது. உண்மையாக பண்ணால் அவர் தலையை தான் நம்ம சீர்க்க முடியும். ஆகவே இந்த மாதிரி லாஜிக்கல் திங்கிங். ஆகவே இதை பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்காமல், ஒரு வயசாகிடுச்சுன்னு சொன்னால் இதை பற்றியெல்லாம் ரொம்ப யோசிக்க முடியாது. எல்லாத்தையும் இறைவனிடம் விட்டு விடுறோம். இறைவனுடைய விட்டுட்டு நம்ம நம்மளுடைய செயல்களை செய்தோமானால் இறைவனுடைய அருள் நமக்கு நன்றாக கிடைத்து அதை செயல்படுத்த முடியும்.
இப்போ அரிமளத்தை பொறுத்தளவு என்ன நடக்குதுன்னு சொன்னாங்க, அதை நான் விரிவாக சொல்கிறேன். சுந்தரசாமி அதிஷ்டானத்தில் வியாழக்கிழமை தோறும் பூஜை செய்யப்பட்டு 52 வாரமும் வருஷத்தில் 52 வாரம் பூஜை செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்படுகிறது. அது மாதிரி மாதந்தோறும் தேய்பிரை தசமி அன்று ருத்ர ஜபம் செய்யப்பட்டு கலச பூஜை செய்யப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு அன்னதானம் நடைபெற்று வருகிறது. அதே போல் ஒவ்வொரு அமாவாசை என்றும் 108 சங்காபிஷேகம் நடைபெற்று பிரசாதம் வழங்கப்படுகிறது. அதனைப் போல பௌர்ணமி அன்று ஒவ்வொரு அரிமளம் ஸ்ரீ அம்மையப்பன் குழுவினர்களால் திருவாசக முற்றுவதல் நடைபெற்று அன்று அன்னதானம் நடைபெற இருக்கிறது. மாலையிலே அபிஷேகம் நடைபெற்று பிரசாதம் வழங்கப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு அனுஷ நட்சத்திரத்தின் போதும் திருவாசகம் அறந்தாங்கி குரூப்பினால் படிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இது பல வருடங்களாக இந்த அனுஷ நட்சத்திரம் நடக்கக்கூடிய திருவாசகம் முற்றுவதலை பொறுப்படுத்தி செய்து கொண்டிருப்பவர்கள் நம்ம டிஎஸ்பி முத்துக்குமார் அவர்கள். ஒவ்வொரு மாதமும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தவிர வருஷத்தில் நடக்கிறது, வருஷாபிஷேகம் நடைபெறுகிறது, அப்புறம் மாட்டுப்பொங்கல் நடைபெறுகிறது, மகா குரு பூஜை, சுவாமிகள் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி அடுத்து வரக்கூடிய துவாதசி நாள் ஆகிய நாட்களிலே இங்கே அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கார்த்திகை சோமவாரத்திலும் 108 சங்காபிஷேகம் இங்கே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி சுவாமிகள் அரிமளத்தில் ஒரு அன்னச்சத்திரம் நடத்தப்பட வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தார்கள். அந்த காலத்தில் அது அவருடைய உண்ணாவிரதத்தில் வெற்றி பெற்று அங்கே அன்னச்சத்திரம் நிறுவப்பெற்றது. அதை தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் இங்கே கூடி வருகின்ற நிலையை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். ஆகவே கூடிய விரைவிலே சுவாமிகளுடைய அனுகிரகத்தோடும் உங்கள் நகரத்தார் அரிமளம் நகரத்தாரனுடைய ஆதரவோடும் அந்த நிகழ்வு நடைபெறும் என்று நான் கருதுகின்றேன். ஒரு பழைய பாடல் உண்டு, எப்படி ஒருத்தரையும் அப்ரோச் பண்ணி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக போய் நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. எப்படி சொல்கிறோம்னா, ஒரு பாடல் சொல்லும், ஔவையார் பாடல் தான் அதுவும். வெட்டன்னவை மெத்தன்னவை வெல்லவாம் வேடத்து பட்டுருவும் வேல்பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்து வேருக்கு நெக்கு விடும் என்று சொல்வார்கள். அதாவது மென்மையாக பேசினாலே போதும், எந்த கடினமான உள்ளங்களையும் நாம் கரைத்து விட முடியும். அதாவது வீட்டு எடுத்து எரியும் போது யானையினுடைய ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் கூட போயிடும். அதை குத்தி யானையை குத்தி சென்று விடும். அந்த மாதிரி ஒரு வலிமையான ஆயுதம் அந்த ஈட்டி. அதே ஈட்டியை ஒரு பஞ்சு மெத்தையின் மேலோ பஞ்சு மூட்டையின் மேலோ எறிந்தால் திரும்பி தான் விழுந்துடும். அதை தொலைத்து கொண்டு செல்லாது. ஆகவே மென்மையான உள்ளத்தோடு நம்ம இருந்தோம் என்றால், அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறையை குத்துறோம். அப்போ கடப்பாறையை கொண்டும்போது சில சமயம் சில பாறைகள் உடைக்க முடியாது. அதெல்லாம் இப்போ வெடி வச்சு தகர்த்துக்கிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதில் கூட பார்த்திங்கன்னா, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்து வேருக்கு நெக்கு விடும்பாங்க. அதாவது பசுமரம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் முளைச்சி கிடக்கும். இப்போ நம்ம ஊர் வீடுகள்லாம் பார்க்கலாம், எல்லாத்துலேயும் அரச மரமாக முளைச்சி கிடக்கு மேலே. அந்த மாதிரி மென்மையான உள்ளம் கொண்டு போகும்போது நம்மளுடைய காரியங்களை நாம் சாதிக்க முடியும். நாவுக்கரசர் சொல்வார், சில பேர் நம்மளாம் சாமி கும்பிடும்போது வயசானவங்களாம் என்ன பண்ணுறோம், இனிமேல் பிறவி வேண்டும், இந்த பிறவி வேண்டாம், இதோட பிறவி போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சொல்லும்பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னா, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமல் வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆகவே மனித பிறவி வேண்டும் சொன்னவர் திருநாவுக்கரசர், வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவர் பெரும்பாலும் மாணிக்கவாசனுடைய பாடல்களை பார்க்கலாம். அப்படி சொல்லும்பொழுது அவர் சொல்லுவார், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்லுவார்கள். உன்னை பார்க்குற அழகை பார்க்கறதுக்காக எனக்கு அடுத்த பிறவியை கொடு என்று சொல்லுவார்கள். ஆகவே பிறவி வேண்டாம், நமக்கு இனிமேல் பிறவி வேண்டாம், பிறந்தால் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதே போல் திருநாவுக்கரசர் ஒரு பாடலில் சொல்லுவார், சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ
கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொல்லுவார். இந்த நமச்சிவாயங்கிற வார்த்தையை நம்ம விடாமல் செய்யணும். இந்த சுந்தர சுவாமிகள் எப்படி சொன்னார்னா, சூத சமூகத்தையில் அவர் பாராயணம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறார். 3 விஷயங்களை சொல்லியிருக்கார். அதுவும் நகரத்தார்கிட்ட தான் முக்கியமாக சொல்லியிருக்கார். ஒன்று திருநீர் அணிதல், 2வது ருத்ராட்சம் பூணுதல், 3வது நமச்சிவாய மந்திரம் ஓதுதல். இது 3ஐயும் நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கார் சூத சம்ஹிதையில். இந்த சூத சம்ஹிதை பாராயணமும் நமது அதிஷ்டானத்திலே ஒரு 5 நாட்கள் குருமூர்த்தி ஐயா அவர்கள் பாளையங்கோட்டையிலிருந்து நம்ம நிகழ்த்தினார்கள். ஆனால் அதுக்கு போதிய வரவேற்பு கிடையாது. இருந்தாலும் வரக்கூடிய காலங்களிலே அந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அதை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. ஆகவே இந்த 3 விஷயங்களையும் நாம் செய்ய வேண்டும். சுவாமிகளினுடைய அருளை பெற வேண்டும் என்று. ஆகவே நமது சென்னை வாழ் அறிமுகம் நகரத்தார்கள் ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் அவசியம் நமது சுந்தர சுவாமிகள் அதிஷ்டானத்துக்கு வந்திருந்து சுவாமிகளை தரிசித்து சுவாமிகளுடைய குரு அருளையும் திருவருளையும் பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த வாய்ப்பினை நல்கிய நல் உள்ளங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். அடுத்தபடியாக நாம் ஒரு சங்கத்தை தொடங்கி அதை நடத்துவது என்றால் பெரிய ஒரு காரியம். அச்சங்கத்தில் அனைவரும் மகிழ்கின்றோம், கூடி மகிழ்கின்றோம். அதுதான் நிறுவனத் தலைவரின் நோக்கமும் கூட. அப்படி நிறுவப்பட்ட நிறுவனத்தின் முன்னோடி ஆதி வேராக இருந்த அண்ணன் திரு ராமநாதன் சிங்கப்பூரார் வீடு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து அன்பாக ஒரு பொன்னாடை போர்த்தவிருக்கிறோம். அந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பு செய்ய திரு டைமண்ட் கண்ணன் அண்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது சென்னை வாழ் அரிமளம் நகரத்தார் சங்கத்தின் ஆணிவேர் அண்ணன் ராமநாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றாக வளர்ந்து பல்கி பெருகி உள்ளது. அவரை அன்போடு நினைவு கொண்டு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வோம். அடுத்தபடியாக நம்முடைய நாவன்மையாலும் சொல்வன்மையாலும் இங்கே நம்முடன் அன்போடு சில கருத்துக்களை முன்வைக்க வருகிறார் நம் சிறப்பு விருந்தினர்களில் ஒருவராக திரு RMAR அண்ணாமலை அவர்கள், ஓய்வு பெற்ற அணுசக்தி துறை அலுவலர், கல்பாக்கம். அன்னாரை அன்புடன் இருகரம் கூப்பி இனிதே வரவேற்கின்றோம். அன்னார் வருக, அன்பு உரை தருக. சென்னை வாழ் அரிமளம் நகரத்தார் சங்கம் நடத்தும் 7வது ஆண்டு விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அழைப்புடன் இல்லாது இச்சங்கத்தால் கௌரவிக்கப்படும் 4வரில் ஒருவனாக தேர்வு செய்ததற்கும் நன்றி. சிலர் செய்யும் நற்செயல்கள் மற்றவர் கண்களுக்கு உடனே தென்படும். ஆனால் நான் மேற்கொள்ளும் முயற்சிகள் பல பகுதிகளை கொண்டது. சமுதாயம், ஊராட்சி, அரசியல், மாவட்ட நிர்வாகம், சட்ட போராட்டம் போன்ற பன்முகங்களை கொண்டது. இதனூடே மாவட்ட, மாநில அரசியல் போன்ற நெருப்பாறைகளில் நீந்தி வர வேண்டும். ஆகவே என் முயற்சிகள் வெற்றி பெற உரிய காலத்திற்காக காத்திருக்க வேண்டும். பற்பல நேரங்களில் தனி ஒருவனாக அனைத்தும் சவால்களையும் சந்திக்க வேண்டியுள்ளது. சந்தித்தும் இருக்கிறேன். என் முயற்சிகள் அனைத்திற்கும் நண்பர்களோ உறவினர்களோ ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களை சொல்லி குறைவில்லை. அவர்கள் சார்ந்த சமூக, அரசியல், இயக்க அழுத்தங்கள் காரணமாக இருக்கலாம். ஆனாலும் அரிமளத்திற்கு தனி வட்டாட்சியர் அலுவலகம் வேண்டி நான் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவை தெரிவித்தனர். வணிக பெருமக்கள் அன்றைய தினம் கடைகளை அடைத்து முழு ஆதரவு தெரிவித்து மனது நிகழச் செய்தது. எத்தகைய விளம்பரம் ஆடம்பரம் இன்றி மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தின என்பது உண்மை. போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு தெரிவித்ததற்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். போராட்டம் பிசுபிசுத்துவிடும் என்று சிலர் விரும்பினர், எதிர்பார்த்தனர். ஆனால் அவர்கள் ஏமாந்தனர். தொலைக்காட்சிகள், செய்தி ஊடகங்கள் என்று தமிழகம் முழுவதும் செய்தி பரவியது. பலருக்கும் நாம் சொல்ல வேண்டிய செய்தி போய் சேர்ந்தது. மற்றவர்களுக்காக, ஊருக்காக பலமுறை போராடி இருந்தாலும் நம் ஊருக்காக, நம் மக்களுக்காக போராடுவது என்பது மனநிறைவை தருவதாகும். நம் ஊருக்கு மிக தேவையான மின்மயானம், தீயணைப்புத்துறை அலுவலகம்,
நீர்வரத்து சீரமைப்பு என்று நமக்கு இன்றியமையாத பல தேவைகள் நிறைவேற்றப்படாமலேயே உள்ளது. நீர்வழிக்கு திரு கண்ணன் அவர்கள் செய்தாலும் வரும் வழிகளிலே உள்ள ஆக்கிரமிப்புகளால் இன்னும் முழு நிறைவை அடைய முடியவில்லை. இவற்றிற்கான என் போராட்டம் தொடர்ந்து இருக்கும். ஏம்பல், தேனிப்பட்டி, ஆவுடையார் கோயில் ஆகிய ஊர் மக்கள் அதிகாரத்தில் உள்ள ஆளும் வர்க்கத்தினருக்கு அழுத்தம் கொடுத்து தத்தம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் நம்மூர் கோரிக்கைகளுக்கு அவர்கள் செவி சாய்ப்பதே இல்லை என்பது வருத்தமான நிதர்சனம். ஏம்பலுடன் ஒப்பிடும் பொழுது நம் பகுதியில் வளர்ச்சி மிகவும் பின்தங்கிய உள்ளது. ஊராட்சி ஒன்றிய தலைமையிடமாக இருந்தாலும் கடந்த 50-60 ஆண்டுகளாக தமிழக அரசு சார்ந்த எந்த ஒரு அலுவலகம் கூட நம்மூரில் திறக்கப்படவில்லை. அதற்கான என் போராட்டமும் தொடரும். சென்னை வாழ் அரிமளம் நகரத்தாரை இங்கு ஒரு சேர காண்பதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஒவ்வொருவரும் அவர் துறையில் சிறந்து விளங்குகிறார்கள். நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். அரிமளத்தின் பெருமையை மீட்டெடுப்போம். ஒத்துழைப்பு தாருங்கள். அரிமளத்தில் நான் மதிக்கக்கூடிய ஒருவரில் சாமி என்று அழைக்கப்படும் இந்த விழாவின் சிறப்பு பேச்சாளர் ராமகிருஷ்ண சுப்பிரமணியன் அவர்களும் ஒருவர். சில தனித்துவங்களை, முக்கிய செய்திகளை அவருடன் பகிர்ந்து கொள்வேன். நட்பை மதித்து அந்தரங்கம் பேணுவதில் அருமையானவர். வெளியில் தன்னை வெளிப்படுத்தி விரும்பாத ஒருவர். ஆழ்ந்த படிப்பாளி, ஆழமான சிந்தனை உடையவர். அவருடன் இந்த மேடையை பகிர்ந்து கொள்வது எனக்கு கிடைத்த பேறு. காலதாமதமாக வேணும் தகுந்த ஒருவரை இங்கு அழைத்து மரியாதை செய்ததற்கு நன்றி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தியாகம் செய்துவிட்டு நம்முடன் கலந்து கொண்டு நம்முடன் அவர் அன்பின் அடையாளம். சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்து மரியாதை செய்த இச்சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் அனைத்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக திரு யாகசாலை ரத்னம் அரிமளம் திரு அரு சுப்பிரமணியன் அவர்களின் ஆன்மீக உரையாக இருக்குமோ அல்லது அழகான உரையாக இருக்குமோ, எந்த உரையாக இருந்தாலும் நல்லதொரு உரையை நல்க அன்புடன் ஆகமங்களை அன்புடன் விளக்க அன்னாரை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். வருக வருக. சென்னை வாழ் அரிமளம் நகரத்தார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ அண்ணன் சொன்னாங்க, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய 274 பாடல் பெற்ற ஸ்தலத்தில் 220 ஸ்தலம் நம் நகரத்தார் திருப்பணி செய்த ஸ்தலம். அந்த 220 ஸ்தலத்தில் ஒரு 50 ஸ்தலம் கூட நகரத்தார் இப்போ நிர்வகிக்கலை. பாக்கி எல்லாமே யாரோ அந்த ஊரில் 20-30 வருடங்களுக்கு முன்னாடி விட்டுட்டு வந்துட்டாங்க. வந்தவங்க யாரோ அந்த ஊரில் இருக்கவங்க வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 300 ஏக்கர் 400 ஏக்கர் 200 ஏக்கர் விடுதி, நந்தவனம், கோசாலை, வேத பாடசாலை எல்லாம் நடத்தியிருக்காங்க. பெரிய அளவில் சொத்துகள் இருக்குது, அதை அவங்க பராமரிக்கலை. இப்போ நம்ம நிறைய கும்பாபிஷேகங்கள் போய் பண்ணுற போது அதை எடுத்து அந்த வீட்டு நபரை கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசி அதை அவங்களுக்கு வர்ற மாதிரியோ இல்லை கோயிலுக்கு வர்ற மாதிரியோ இல்லை தர்மம் செய்கிற மாதிரியோ ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த காலத்தில் ஒவ்வொரு ஐயாக்க தான் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் 10 நபர் இருந்தால் கூட அதை திருப்பி அவங்களால பராமரிக்க முடியலை. இப்போ நம்ம அரிமளத்தில் ஆகம விதிகளில் ஒன்று கூட மாறாமல் பிப்ரவரி 19, 20, 21, 22 அந்த 4 நாளும் அதிருத்ர மகா யாகம். சுவாமிக்கு சகசர கலசாபிஷேகம், 1008 கலசம் வச்சு சகசர கலசாபிஷேகம், அம்பாளுக்கு சத கலசாபிஷேகம். இதெல்லாம் இப்போ 30 வருடத்துக்கு இடையில் தமிழ்நாட்டில் இல்லை, எங்கேயுமே நடக்கலை. ஆனால் இப்போ நம்ம அரிமளத்தில் இது ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் நடத்துகிறோம். 12 ஆதீனங்கள், தருமபுரம், திருவாடுதுறை, குன்றக்குடி, வேளாக்குறிச்சி, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைவாதீனங்கள் 18 இப்போ 12 தான் இருக்காங்க. 6 ஆதீனம் இல்லாமல் அழிஞ்சு போயிடுச்சு. அந்த 12 ஆதீனங்களும் வர்றாங்க. மிகப்பெரிய சிவாச்சாரியார்கள், பிச்சைக்குருக்கள் ஐயா மாதிரி, ராஜாப்பட்டர், ரவி அண்ணா, நிறைய ஆட்கள் கலந்துக்கிறாங்க. 250 சிவாச்சாரியார் ஒரே நேரத்தில் உட்காந்து மந்திரம் சொல்லி நடக்கக்கூடியது. ஆனால் இது முறையாக 11 நாள் நடத்தணும். பொருளாதாரம் இது பெரிய பட்ஜெட் வர்றதுனால அந்த 4 நாட்களுக்குள்ள 11 நாள் சொல்ல வேண்டிய அந்த ஆவதி மந்திரத்தை சொல்கிறோம்.
எல்லாரும் வந்திருந்து கலந்துட்டு சனி ஞாயிறு தான் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாரும் வந்து கலந்து அந்த ஹோமத்தில் பங்கு பெறணும். அதற்கு உண்டான அந்த பேம்ப்ளெண்ட்டு கொண்டு வந்திருக்கேன், எல்லார் கையிலையும் தர்றேன். 1008 கலசமும் நம்ம ஊர் நகரத்தார் எல்லாரும் வாங்கிக்கணும். அதுக்கு உண்டான எல்லாம் தகவல் எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கும். பூர்வாங்கம்ங்கிறது 17ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு சிவராத்திரி கழித்து தான் மாசி மாதம் வருது. இந்த அதிருத்ரம்னு கேட்டாலே மிகப்பெரிய விஷம்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஊரில் நடத்துகிறோம். மகாருத்ரம், ஏகாதேச ருத்ரம் நடத்துகிறதே முடியலைங்கிறாங்க. அப்புறம் மகாருத்ரம், அதுக்கப்புறம் அதிருத்ரம். நம்ம சுவாமி அதை வந்து வாங்கிக்கிறதுக்கு சுந்தரேஸ்வர பெருமான் நமக்கு பெரிய நம்ம அறிமுகத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை கொடுத்துருக்காரு. அனைவரும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.